இந்த சாமியாத்தால் பரமத்திவேலூர் போய் சாமியாத்தால் கழட்டி கொடுக்க முடியாது, சத்தம் போட போவே கத்தாத கத்தாத கத்தாதன்னு வாயிலே கொடுத்துருங்க, கிடைஞ்சி விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கிடைஞ்சி விட்டுட்டானுங்க. எப்படி தெய்வ சிகாமணி அலமேலு செந்தில்குமார் தம்பதியினர் அவங்க மூவர் கொலை, சிவகிரியில் பாக்கியம் ராமசாமி தம்பதியினர் கொலை செஞ்சாங்க. தொடர்ச்சியாக அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அஃபென்ஸ் நடந்துக்கிட்டே வருதுங்க. ஆனால் அந்த பகுதிகளில் நிறைய தனி வீடுகள் சத்தம் போட்டால் அக்கம் பக்கம் காதில் விழாத இடங்களுக்கு அதெல்லாம். என்ன சொல்ல போனால் அந்த பாட்டி நகையை கேட்டாங்கல்ல, கழட்டி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் பார்த்துக்குவோம், போலீஸ் வச்சு பிடிச்சிக்கலாமே. மண்டலாம் பையன் கோயம்புத்தூரில் பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டான், தேங்காய் வரைக்கும் வந்தவங்க தானே அவங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல பெருமையா. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நம்ம வீட்டில் நகை இருக்கிறதையோ பணம் இருக்கிறதையோ வெளியே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஒன்றும் காவல்துறை குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன காவல்துறை குறை சொல்லி என்ன ஆகும்? எல்லாம் தனித்தனி நபருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க போலீஸால். அதையும் நம்ம பார்க்கணும்ல. யார் சரி செஞ்சா யார் தப்பு செஞ்சாங்கிறதெல்லாம் இப்போ கொஸ்டின் இல்லை. பட் இழப்பு இன்னைக்கு நமக்கு இழப்பாகி போச்சு. இல்லை, குறைந்தபட்சம் ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை மீது பயமாவது இருக்கும் இல்லையா? குற்றவாளி ஏற்படுத்தும். குற்றவாளி எந்த காலத்தில் பயந்துருக்காங்க? ஏங்க ஒரு பிரதமர் வர்றாரு, பிரதமரே பாம்பிளாஸ் பண்ண முடியுது. கிரைம் பண்ணுறவனுக்கு என்னங்க இருக்குது? அவன் கிரைமருங்க, குற்றவாளி அவன், அஃபண்டரு. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the daily. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து தனியாக இருக்கக்கூடியவர்களை, குறிப்பாக இந்த தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து நடந்த கடந்த கால துர்க்க சம்பவங்கள், நம்ம கொலை சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதன் தொடர்பாக தற்போது நாமக்கல் குளத்துப்பாளையத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த இரட்டை கொலை பிறகு தனியாக இருந்த இந்த அம்மாவுடைய கொலை பண்ணது, இந்த கொலைக்கெல்லாம் பின்புலமாக திட்டமிடுதல் என்னவாக இருக்கு? அது முதல்ல 3 கொலை ஒன்று இருக்கு. தெய்வ சிகாமணி அலமேலு செந்தில்குமார் தம்பதியினர் அவங்க மூவர் கொலை. அது கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே அதை பிடிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருந்து. அடுத்தது டபுள் மர்டரு சிவகிரியில் பாக்கியம் ராமசாமி தம்பதியினர் கொலை செஞ்சாங்க. அப்போ அந்த கொலையில் தான் ஒரு பிளாட்டினா பைக்கு ஒரு குழு கிடச்சி அதில் அப்படியே சுற்றி போய் பார்த்தா தான் அக்யூஸ்ட் அதில் புலப்படுறாங்க. தேங்காய் உரிக்கிறவங்களாகவும் பேசியிருந்தோம்ல கடந்த. ஆமாம், அவங்க புலப்பட்டாங்க. இப்போ இந்த மர்டர் கண்டிப்பாக அங்கே உள்ளவங்க இவங்க தான் ஒருத்தன் பண்ணியிருக்க முடியும், பிடிச்சிருப்பாங்க நேரம். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இந்த சாமியாத்தால் பரமத்திவேலூர் போய் சாமியாத்தால் இவங்க கணவன் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. இவங்க தனியாக தான் வதிச்சு வர்றாங்க. அன்றைக்கி ஒரு திருமணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் எடுத்து போயிட்டு வந்திருக்காங்க. நல்லா செயின்லாம் பெருசாக போட்டு வந்திருக்காங்க. அப்போ அதை யாரோ வாட்ச் பண்ணி தானே வந்திருக்கணும். போடுறது தப்பு இல்லையே, அதை யாரோ ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆமாம், திட்டமிட்டு நகை இருக்குங்கிறது வந்து நகையை கழட்டி கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. முதல்ல நகையை கழட்டி கொடு, இல்லைன்னா உன்னை கொட்டிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா கழட்டி கொடுக்க முடியாது, சத்தம் போட போவே இந்த இடத்துலலாம் வெட்டி கடைசியாக சத்தம் நிறுத்த முடியலன்னு சொல்லி கத்தியை வாயில் விட்டு இது கிடைஞ்சி விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி கிடைஞ்சி விட்டுட்டானுங்க. பிடிச்சி இடம்லாம் பஞ்சு அடிச்சுட்டு நகையை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த அம்மா அதுக்கு பிறகும் அந்த உயிரை மீதி உயிரை திரட்டி ஃபோன் எடுத்து பரவாயில்ல, இவ்வளோ சீனியர் சிட்டிசன், அவங்க அவ்வளோ ஸ்பான்டனியஸாக ஐடியா வேலை செஞ்சுருக்கு. பக்கத்து வீட்டை கூப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. பக்கத்து வீட்டில் வந்து 108 எடுத்துகிட்டு போய் திருச்செங்கோடு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அங்கே வந்து மேல் சிகிச்சைக்காக வேண்டி கோவைக்கு அனுப்பவுள்ள அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க. இதுதான் இந்த வழக்கு. முதல்ல அந்த 3 கொலை, அடுத்து 20 கொலை, இப்படி ஏகப்பட்ட பிஸியாக இருந்துச்சு போலீஸுக்கு. அப்புறம் இது இப்போ சமீபத்தில் இன்ன வரைக்கும் அக்யூஸ் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்லாம் ஈஸியாக அக்யூஸ் கேட்ச் ஆகிடுவாங்க. என்ன நேற்று அவங்க காலிலேருந்து எங்கேருந்து போய் வந்தாங்களோ, யார் வாட்ச் பண்ணாங்கிறது தெரிஞ்சாலே போதும். அக்யூஸை பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது பிடிச்சிருவாங்க, சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. இந்த தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கிறவர்களை வந்து கவனித்து பண்ணுற இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? இது தனி தானே? இது பேட்டர்ன் தனி குரூப்பு தான். இது ஒரு குரூப். ஆமாம், இது அவங்க தனியாக வாட்ச் பண்ணி செய்கிறது. திருடர்களே பைக்கு திருடுறவன் தனி, கார் திருடுறவன் தனி, அப்படி தான் இருக்காங்க. செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவன் வேறு எதுவுமே பண்ண தெரியாது அவனுக்கு. கத்தி எடுத்து கூட ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸ்நாச்சிங் மட்டும் தான் படக்குன்னு ஆள் செய்கிறப்ப அறுத்துட்டு ஓடிடுறது. இதுதான் அவங்களாலையும் பண்ண முடியும். தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கவங்க நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், நீங்கள் தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து. ஒன்று, நம்ம அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் வெளியே செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்று பிள்ளைங்களோட போய் நம்ம இருக்கணும், இல்லை யாராவது பிள்ளைங்களும் நம்ம வீட்டோட தங்க வச்சிடணும். எதுவும் இல்லாமல் நம்ம தனிமையில் இருக்கக்குள்ளே இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறது நேரிடுது தானே. யார் சரி செஞ்சால் யார் தப்பு செஞ்சாங்கிறதெல்லாம் இப்போ கொஸ்டின் இல்லை. பட் இழப்பு இன்னைக்கு நமக்கு இழப்பாகி போச்சு. இல்லை,
அநியாயமாக ஒரு நகைக்கு செத்து போச்சு ஒரு பாட்டி. அவன் கொலைகாரனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ம். அவன் கேஸுக்கு போவான், அவன் தண்டனை ஆகுதெல்லாம் ஆதாய கொலை இதெல்லாம் தண்டனை தான் ஆகும் இந்த வழக்கெல்லாம் வச்சுங்க. ஆனால் இழப்பு நமக்கு ஆகிடுது இல்லை. இந்த இழப்பு இல்லாமல் இருக்கணும். குறைந்தபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். நாய் வழங்குன்னு சொல்கிறோம், நல்ல நாய். அதில் சிவகிரிலையெல்லாம் நாயெல்லாம் குருணை மருந்து வச்சு கொன்னே இருக்கானுவோம். தென்னை மரம் ஏற மருந்து வைப்பாங்களா கீழே வேறு குருணை மருந்து, அதை வச்சு கொன்னே இருக்கானுங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம செய்யணும்னு தான் நம்ம சொல்கிறோம். நாயெல்லாம் வழங்க, 1-2 நாய் வழங்க, பாதுகாப்பாக இருங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டி நகையை கேட்டாங்கல்ல, குத்திடுவோம்னா அப்பயே கழட்டி கொடுத்துடணும். என்ன பண்ணுறது? கழட்டி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் பார்த்துக்குவோம். போலீஸை வச்சு சிசிடிவி இருக்குது, போலீஸ் வச்சு பிடிச்சிக்கலாமே, நகை தானே. மறுபடியும் அதை ஓவர் கம் ஆகணும்ல. அந்த இடத்துல நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். சாமர்த்தியமாக ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இஃப் யூ கேன் நாட் எஸ்கேப் த ரேப் பெட்டர் என்ஜாய் இட். கற்பழிப்பிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்றால் அந்த கற்பழிப்பை என்ஜாய் பண்ணியங்கன்னு சொல்லி ஆங்கில பழமொழி உண்டு. இந்த நமக்கு ஒரு விபரீதம் நடக்க போதிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னா, எப்பா நகை தானே வேணாம், இது இல்லைன்னா பரவாயில்லப்பா, இந்த எடுத்துருப்போம், தொலைஞ்சு போகப்பா, ஆளை விடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போயிருந்தாக்க நகையோடு போச்சு. நம்ம இன்றைக்கி போலீஸ் நேரம் பிடிச்சிருக்கோம்ல நகையாவது. நம்ம உயிரை விடவா நகை மேலானது ஆகிட போகுது. நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கோம். அப்போ நம்ம சண்டை போட்டு சத்தம் போட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. அதுக்கு சொல்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கணும்ல. இன்னும் சொல்லப்போனால் சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம வீட்டில் நகை இருக்கிறதையோ பணம் இருக்கிறதையோ வெளியே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் உலகம் கெட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு வர யாரும் பாதுகாக்கிறவங்க யாரும் பாதுகாப்பாக நம்ம இருக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. ஏன்னா நம்ம பெருமைக்கு சொல்லுவோம், பையன் அங்கே செட்டில் ஆகிட்டான், நல்லா இருக்கும். அப்படி தான் அந்த மர்டர்லாம் நடந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு நடந்த பல்லட மர்டர்லாம் பையன் கோயம்புத்தூரில் பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டான், தேங்காய் வரைக்கும் வந்தவன் தானே, அவன்கிட்ட சொல்லுவாங்கல்ல பெருமையா, எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு, நல்லாயிருக்கும் அப்படிங்க உள்ள அது அவன் நோட்டட் ஆகிட்டே இருக்கும். இவங்க வீட்டில் ஏதோ சம்திங் கேஷ் இருக்குது, நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணால் நமக்கு நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கை தானே. 8.5 பவுனம் என்ன தானங்க ஃபஸ்ட்டு மாடலில் போயிருந்தது, 8.5 பவுனம் என்னங்க இன்றைக்கி ஆகிடும். அதனால் நம்ம சீனியர் சிட்டிசன் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அக்கம் பக்கத்தில் குறைந்தபட்சம் பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் கூட அவங்கள அழைச்சாந்து கூட படுத்து தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. குறிப்பாக இந்த மாதிரியான குற்ற சம்பவம் நடப்பதற்கு இந்த தனியாக இருக்கக்கூடிய தோட்டத்தை விட தேர்ந்தெடுக்கிறது என்ன சார்? சில விஷயம் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனால் தான் உங்களுக்கு சிலது புலப்படும். ஒரு தென்னந்தோப்புக்குன்னு இருக்குன்னா இங்கே ஒரு வீடு இருக்கும், இதுலேருந்து பல 200-300 மீட்டர் கூட இன்னொரு வீடு இருக்காது, பம்பு செட் இருக்கும், வீடே அப்படிதான் இருக்குது கிராமங்கள். ஆமாம் அப்படி தான் இருக்குது. அந்த பகுதி போங்க, நாமக்கல், பரமத்திவேலூர், இந்த பக்கம் நாமக்கல் டு சேலம் பைபாஸு, அதில் போய் பாருங்கள், ஒரு வில்லேஜுக்குள்ளே வீடே இருக்காதுங்க, தனியாக இருக்குங்க வீடு. அந்த வில்லேஜுக்கு போகிற பாதையே ரொம்ப தூரத்துக்கு ஆள் இருக்காது. அந்த வில்லேஜுக்கு போதில் ரோடு பைபாஸ்லேருந்து இறங்கி அந்த ரோடே ரொம்ப தூரத்துக்கு ஆள் இருக்காது. கிராமங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கம்ப்ரெசிவாக இருக்கும் கிராமம். அந்த மாதிரி கிராமங்கள் நீங்கள் எங்கே பார்க்கலாம், தேனி மாவட்டங்கள்லாம் போனால் பார்க்கலாம். சின்ன அடிவாரம் இருக்கும், அந்த அடிவாரத்துக்குள்ள ஒரு 200-300 வீடு அப்படியே கம்ப்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் திருட்டு பயம், மலைப்பாம்பு, காட்டு விலங்குகளுக்கு பயந்து அப்படி இருக்கும் வீடுகள். ஆனால் இப்போ கோயம்புத்தூர் சைடெலாம் அப்படி இல்லவே இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கும். மோட்ரு ஓடும், நீங்கள் கொண்ட காரை நிறுத்தி போட்டு குளிச்சுட்டு போகலாம், வண்டி அலசிக்கலாம்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இனிமே போனால் கேட்பாங்களா என்னவோ தெரியல, சரி யார் என்னன்னு தெரியாமல். அப்படி தான் அங்கே உள்ள வீடுகளோட அமைப்புகள் இருக்கும், தனியாக இருக்கும் வீடு. கோழி இருக்கும், மாடு இருக்கும், ஆடு இருக்கும், நாய் இருக்கும், அவங்க தனியாக இருப்பாங்க. நல்ல சூழலை எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், அந்த சூழலே அழகாக இருக்கும் ரசிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்தா பயமால இருக்குது, அழகே ஆபத்தாக மாறி. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சூழல்லாம். திருட்டு பசங்க இந்த மாதிரி இறங்கிட்டானுங்களே, திருடுறதோட மட்டும் இல்லையே, கொலை வரைக்கும். ஆமாம், வயசான பாட்டி தானே, அறுத்துட்டு கூட ஓடி இருக்கலாம். அவங்க கத்தியை வாயில் விட்டு இதுலையெல்லாம் இங்கெல்லாம் பஞ்சுங்க. அந்த ரா ஃபுட் இருக்குது, அந்த ஃபோட்டேஜ் இருக்குது, ரா ஃபுட்டு இதுலையெல்லாம் கத்தி இப்போ உள்ளால் பஞ்சாயிரு, கத்தாதன்னு வாயிலே குத்துணுது. பரவாயில்ல, அதுக்கு பிறகு அந்த அம்மா ஃபோன்லாம் அடிச்சிருக்காங்க, உரிய நேரத்துக்கு மருத்துவமனை போயிருக்காங்க. வயசானவங்கள அவ்வளோதான் உடம்பு தாங்கியிருக்கு, இறந்துட்டுருக்காங்க. அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன மாதிரியான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்? காவல்துறை எப்படி நடத்த போகிறோம்? காவல்துறை நேரம் எல்லா சிசிடிவியும் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. சரி, இதில் ஒன்றும் காவல்துறை குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன காவல்துறை குறை சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் தனித்தனி நபருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க போலீஸால், அதையும் நம்ம பார்க்கணும்ல. குறைந்தபட்சம் ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை மீது பயமாவது இருக்கணும் இல்லையா குற்றவாளிகளுக்கு? குற்றவாளி ஏற்படுத்தணும். குற்றவாளி எந்த காலத்தில் பயந்துருக்காங்க? ஏங்க ஒரு பிரதமர் வர்றாரு, பிரதமரே பாம்பிளாஸ் பண்ண முடியுது ஸ்ரீபெரும்புதூரில், அப்போ யாருக்கு பயந்தாங்க? அவர் எவ்வளோ பெரிய செட் கேட்டகரி பாதுகாப்பில் வந்தவர். குற்றம் செய்யணும்னு முடிவு பண்ணால் யாருக்கும் யாரும் பயம்லாம் இங்கே கிடையாது. எந்த பாதுகாப்பில் இருந்தானே
இங்கே சிந்தாரிப்பேட்டையில் ஒரு மர்டர் நடந்துச்சு, பிஎஸ்ஓ கூட இருந்தாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், பிஸ்டலோட. மர்டர் நடக்கலையா என்ன? அதெல்லாம் அப்படியெல்லாம் அந்த கால்குலேஷன்லாம் போடாதீங்க. குற்றம் செய்கிறவனுக்கு க்ரைம்ங்கிறவன் தனி, அவன் அஃபண்டரு. அவனுக்கு வந்து இந்த நீதி நேர்மை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவ்வளோ கொலை நடக்குது, எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கீழே தான் நடக்குது. கொலை ஃபுட்டேஜ் இருக்குன்னு பயந்துக்கிட்டு கொலை பண்ணுறாங்களா என்ன? இல்லையே. அவன் தேவை அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணணும். ஏங்க, அமைச்சர் கே என் நேருவோட சகோதரர், இன்றைக்கி அவர் தான் அமைச்சர். அந்த கே என் நேருவோட தம்பியை தொட்டால் என்ன ஆகும்? தவறி மிஸ் ஆகிட்டுனாக்க எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் தெரிஞ்சு தானங்க மர்டர் நடந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் பிடிக்க முடியலையே. அதனால் குற்றவாளிகள் வந்து போலீஸுக்கு பயப்படணும், அவனுக்கு பயப்படணும், இவனுக்கு பயப்படலாம் கிடையாது. ஏன் இவ்வளோ பெரிய ஆர்மி ஃபுல் ஃபோர்ஸுக்குள்ளே தான் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர். பகல்காமில் உள்ளே வந்து ஷூட் பண்ணலையா டூரிஸ்டரை? க்ரைம் பண்ணுறவனுக்கு என்னங்க இருக்குது? அவன் க்ரைமருங்க, குற்றவாளி, அவன் அஃபண்டரு. குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை இல்லையா? இந்த மாதிரி தனியாக இருக்கவங்களுக்கு என்னதான் சார் முடியும்? தனியாக இருக்கவங்க முதல்ல காவல்துறையில் ரிப்போர்ட்டு கொடுங்க. இந்த வீட்டில் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு போய் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பட்டாப்புக்கு போட்டு கொடுப்பாங்க. நைட் ரவுண்ட்ஸ் வர்றாங்கல்ல போலீஸு, பைக்கில் வருவாங்க, லைட் எரிஞ்சிட்டு வரும்ல, இல்லை பேட்ரோல் வர்ற மாதிரி தான் பேட்ரோலு வர்ற வரத்தில் அப்படி உங்கள் வீட்டாண்ட ஒரு சுற்றி போவாங்க. அது கிராமத்துல எல்லாம் பெட்ரோல் இருக்கா இல்லைங்கிறது அதுவும் தெரியல இருக்குது. அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சிங்லேயே இருக்கும். ஒரு போலீஸ் வர போவ அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் அக்யூஸ்டாவுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வரும், எப்போ ஒன்றுமோ போலீஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு சின்ன ஃபியர்னஸ் ஏற்படும். அதை தான் செய்யலாம். வேறு என்ன செய்யறது சொல்லுங்கள்? சிசிடிவி கேமரா வைக்கலாம். வீட்டை கதவு திறக்காதீங்க. நம்ம அப்போலேருந்து சொல்கிறோம், கதவு திறக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். நல்லா கிரில் கேட்டை போட்டு உள்ளால செவத்தோட கிரில் கேட்டை போட்டு லாக் பண்ணியிருக்கேன். யாராக இருந்தால் என்ன, கிரில்லுக்கு இங்கிட்ட இருந்து பேசுவோம், காலைல பேசிக்குவோம். எவ்வளோ உறவுக்காரங்களே ரொம்ப சந்தேகத்துக்கிடமா வந்தால் கூட காலைல பேசிக்குவோங்க. இல்லை திறக்க முடியாது, பார்த்துக்குவோம், சொல்லுங்கள், காலைல பேசிக்குவோம். இதில் என்ன இருக்குது? இல்லை பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் மகன் மகள் வீட்டில் போய் இருக்கணும், இல்லை அவங்க நம்மளோட இருக்கணும். இது எப்படி தான் காப்பாற்றுறது இவங்களை? தொடர்ச்சியாக அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே அஃபென்ஸ் நடந்துக்கிட்டே வருதுங்க, அந்த பிளாக் ஃபுல்லாகவே. அதனால் அங்கே மட்டும் தான் நடந்துருன்னு எதிர்பார்க்க, எங்கே வேணுமோ நடக்கும் அஃபென்ஸுங்கிறது. ஆனால் அந்த பகுதிகளில் நிறைய தனி வீடுகள், சத்தம் போட்டால் அக்கம் பக்கம் காதில் விழாத இடங்களுக்கு, அதெல்லாம் சின்ன இடம்னா சத்தம் போட்டால் ஒரு சின்ன அசம்பாவத்தில் அளவுடைய வந்துடுவாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. சத்தம் போட்டால் காதிலே விழாது, ரொம்ப தூரத்தில் இருக்கும். தென்னை மரத்தோட காற்று உஸ்ஸுன்னு காற்று அடிக்கும், அதெல்லாம் ராத்திரியில் கேட்காது. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இவங்களும் செய்கிறானுங்க. காவல்துறை விரைந்து குற்றவாளிகளை கைது செய்யணும். தண்டனை அடுத்து என்ன மாதிரி தண்டனை சார்? இதெல்லாம் ஆதாய கொலைங்க. அதை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலாம், ஹேங்கிங் கொடுக்கலாம், லைஃப் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலை, அது நம்ம சட்டத்தில் உச்சம். அது ஆதாய கொலை கம் ரேப்புங்கிறது ஹைலைட்டு. அதுக்கு அடுத்து ஆதாய கொலை 2, அதுக்கு அடுத்து தான் மர்டர் 3வது ரேஞ்சில் தான் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக உச்சகட்ட பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. குற்றவாளிகளுடைய நோக்கமாக பார்க்கப்படுவது நகை பறிப்பு மட்டுமா அல்லது கொலை செய்து நகை பறிப்பா? இவங்க சொன்ன வரைக்கும் நகை பறிப்பு தான்ட்டு அந்த பாட்டியை உயிரோடு விட்டு போயிருக்க மாட்டானுங்கள்ல. சரி, பியூர் நகை பறிப்பு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த பாட்டி நகையை ஏட்டி கொடுத்துருந்தா கண்டிப்பாக நடந்திருக்காது என்னோட அனுமானம். குற்றவாளி எப்படி போய் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இப்படி தான் பண்ணுவான்னு? பட் கொடுத்துருக்கணும். இது சண்டை போடக்குள்ளே தான் தேவையில்லாத அதில் இன்னும் கொஞ்சம் அஃபென்ஸ் கூட ஆயிடுச்சு. நகையை கொடுத்தா காலைல பார்த்துருக்கலாம்ல. அவங்க அங்கிட்டு போனது பிறகு பக்கம் பக்கம்லாம் ஊரை கூட்டி லைட் அடித்து போலீஸை கூப்பிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே செக்யூர் பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருவாங்க இல்லையா குற்றவாளி? போலீஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 25 கிலோமீட்டர் ஒருத்தனை விரட்டி போய் இன்னொரு காரை மடக்கிறாங்க போலீஸு. ஒரே ஒரு செக் போஸ்ட்டில் வந்து நிற்காமல் போயிட்டான்னு சொல்லி செய்யாருங்கிற ஊரில் தட்டி விட்டு ஆக்சிடென்ட் தட்டி விட்டு பிளாக்கில் நிற்காமல் வண்டி நிப்பாட்டாமல் தான் போகிறான். 20 கிலோமீட்டர் பைக்கிலே போய் அந்த காரை மடக்கி பிடிச்சிருக்காரு. பார்த்தா புல் போதில் இருக்கான். அவன் பார்த்தா அதை வீட்டு சண்டையில் குடிச்சிட்டு வந்ததா சொல்லி கடைசி ரிசல்ட் ரொம்ப காமெடியாக முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. ஸோ அவருக்கு தனியார் தொலைக்காட்சியில் அவார்டு கிடைக்கும் என்று சென்றவருக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படி சொல்லி. அதனால் போலீஸே நினச்சா என்ன ஒன்றுமோ செய்யுங்க, போலீஸ் நினச்சா செய்ய முடியாதா இருக்குது, செய்வாங்க. ஸோ இதுலேயும் வெகு விரைவில் வந்து குற்றவாளி பிடிச்சிருவாங்க, நிச்சயமாக பிடிச்சிருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தனி வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கவனமாகவும் இருக்கும். கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள்ட்ட உட்காந்து குடும்ப கதையை சொல்லாதீங்க. முதல்ல அது எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கா, என்ன இருக்கா, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. வந்தியாக வேலைன்னு பார்த்துப்போம். வாசல்லே ஒரு பெரிய குடத்தில் தண்ணியை வச்சுருங்க. தண்ணி வேணும்னு சொல்லி கதை என்ன சமாதாவத்தோடு வர்றவனு தண்ணி கொடுக்காம அனுப்பக்கூடாது. தமிழர் மரபு இல்லை. தண்ணி அங்கே இருப்பா, குடிச்சிட்டு போப்பா. கதவை திறக்காதீங்க. பகலாக இருந்தானே ராத்திரியாக இருந்தானே சாத்தி வச்சுக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து பேசலாம். நன்றி. Powaco 5G. Best design, best AI. Think Techno. Think Purvika.
Taste the Daily. Taste the Daily.